வெல்கம் டு 2K அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் 2024ஆம் ஆண்டு நடந்த ஜூன் மாதம் நடந்த ஒரு வினாத்தாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இது போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஷார்ட்ஸாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம், ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வீடியோஸாகவும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வீடியோஸை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். நம்மளுடைய சேனலை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்காக ஓப்பன் பண்ணப்பட்டது தான், ப்ளஸ் சிறப்பு தமிழும் போட்டுட்ருக்கோம். ஓகேவா, வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக அப்படின்னு கேட்குறாங்க. ஃபேக்ஸ், அதோட விடை என்னன்னா தொலைநகல் இயந்திரம். ஓகேவா, இது வந்து கலைச்சொல் வந்து கேட்டிருக்காங்க. பட் இந்த கொஸ்டின் வந்துட்டு புத்தக பின்னாடி கலைச்சொல் அப்படின்னு இருக்கும்ல, அதில் வந்து இந்த கேள்வி இருக்காது. இந்த கேள்வி வந்து 9th புக்கில் 4th யூனிட்டில் ஒரு புக்கு ஃபஸ்ட் யூனிட் அந்த புக்கு லெசனுக்குள்ளே இந்த ஃபேக்ஸ் தொலைநகல் இயந்திரம் அப்படின்ற வேர்டு இருக்கும். இதை மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, புக்குக்குள்ளே இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அதையும் நம்ம படிச்சுக்கிறணும். புரியுதா? அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறமொழி சொல்லக்கூடிய தமிழ் சொல் எழுதுக. மாஸ்க், நம்ம கொரோனாப்போ பூரா மாஸ்க் போட்டோம். டிவிலையுமே சொன்னாங்க முகக்கவசம் அணிங்கன்னு சொன்னாங்க. ஸோ வந்து ஈஸியாகவே வந்து அடிச்சிடலாம். டி ஆப்ஷன் வந்து இருக்குது. இருந்தாலும் நம்ம யாரும் மூக்கு கவசம் போட்டக்கூடாது, மூக்கு தானே போட்டோம் அப்படில, நம்ம முகத்துக்கு தான் போட்டோம், மூக்குக்கும் வாய்க்கும் சேர்த்து தான் போட்டோம். ஸோ இதை கூட வந்து முகக்கவசம். அடுத்து ஆப்ஷன் ஏல இருக்க தலைக்கவசம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும், ஹெல்மெட். அடுத்து ஊர் பெயரின் மறுவை எழுதுக. நம்ம இதுக்கு முதலுடைய வினாக்கள் கொஸ்டின்ஸ்லேயும் பார்க்குறப்ப இது போல் மறுவு வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஊர் பெயர் கோயம்புத்தூர், கோவை, கும்பகோணம்னா குடந்தை, இது போல் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், திருச்சிராப்பள்ளி தான் ஊர் பெயரின் மறுவோ. திருச்சிராப்பள்ளினா திருச்சி. 5ஆம் கொஸ்டினை பாருங்கள், கும்பகோணம்னா குடந்தை. மேலே சொன்னோன்னா அந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா கொஸ்டினுமே இந்த ஊர் பெயரின் மறுவு கேட்டுறாங்க. ஸோ எல்லா ஊருடைய மறுவு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓல்டு புக்கில் வந்து இந்த மறுவெலாம் இருக்கும், நியூ புக் அதுக்காக இல்லை மேக்ஸிமம். ஓகேவா, பார்த்துக்கோங்க. சரியான நிறுத்தக்குறிகள் இடப்பட்ட தொடரை கருதுக. எது கரெக்டாக வந்து நிறுத்தற்குறிகள்? நிறுத்தக்குறி என்னது? புள்ளி வைக்கிறது, ஆச்சரியக்குறி போடுறது, கொஸ்டின் மார்க்கு, இது எல்லாமே நிறுத்தற்குறி தான். மேற்கோள் குறிலாம் சொல்லுவோம்ல, அது வந்து இது சரின்னு கேட்குறாங்க. அடடா அப்படின்னா அடடா எவ்வளவு சிற்பங்கள், ஆச்சரியமா அடடா எவ்வளவு சிற்பங்கள் அப்படின்னு ஆச்சரியமாக வந்து இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. அடடா கிட்ட ஒரு ஆச்சரியக்குறி, எவ்வளவு சிற்பங்கள் பா ஆச்சரியப்பட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆச்சரியக்குறி, அங்கே ஒரு ஆச்சரியக்குறி. ஓகேவா. அடுத்து நிறுத்தற் குறிகள் அறிதல். இது அதே தான் அடுத்த கொஸ்டின் அதையும் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெர்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. இங்கே என்ன நிறுத்தக்குறி வந்து சொல்லுமா, கமா போட்டிருக்காங்க. ஏன் கொல்லி, வெர்பன், மலையமான் அந்த இடத்துல வந்து கமா போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கொல்லினாலும் மலை தான், வெர்பன்னாலும் மலை தான், மலையமானாலும் மலையை குறிக்குதா. ஸோ அந்த மலையை திரும்ப திரும்ப சொல்கிறதுனால அந்த கம்மா போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து டி தான் வரும், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. சிரட்டையில் நீத்துப்பாகத்தை வடித்து நீட்டினான். சிரட்டைனா என்னது? இந்த தேங்காய் சிரட்டான்னு சொல்லுவோம்ல, அந்த சிரட்டையில் ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க. கொட்டாங்குச்சின்னு சொல்லக்கூடாது, அது வந்து தவறான விடை. நிறைய பேர் கொட்டாங்குச்சின்னு கொடுப்பீங்க. ஸோ கொட்டாங்குச்சி வந்து வராது. சிரட்டைன்னு அவனே கொடுத்துட்டான், அப்போ அகப்பை கரண்டின்னு வர வாய்ப்பு இல்லை. ஸோ ஆப்ஷன் பி இதில் எழுதி எடுத்துக்கலாம். நீத்துப்பாகம் அப்படின்னா மேல்கஞ்சி. இது 10th 2nd யூனிட்டில் வந்து நீத்துப்பாகம், மேல்கஞ்சி, கடிச்சு கொடுத்தல், வாய் வைத்து கொடுத்தல் அப்படின்னு சொல்லப்படுகிற கோவில்பட்டி வட்டார வழக்கு சொற்களில் வரக்கூடிய வேர்டு. ஸோ சிரட்டையில் மேல்கஞ்சியை வடித்து நீட்டினான், இதுதான் வந்துட்டு சரியான விடை, ஆப்ஷன் பி. எழுத்து வழக்கு தொடர் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் எழுத்து வழக்கு தொடரை பார்ப்போம். ஆப்ஷன் பி வந்து விடை கொடுத்துருக்காங்க. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. ஆப்ஷன் ஏன் வராது? சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றலூ அப்படின்னு பார்த்தீங்களா, தென்றலூன்ற வேலையே வராது. ஸோ ஏசிடி 3லையுமே பாருங்களேன், தென்றலூ கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் தான் தென்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைதல். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். எதிர்காலம், இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான், வேலை செஞ்சால் பெறுவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதிர்காலம். ஆப்ஷன் ஏ இறந்த காலம் தான். இறந்த காலத்துக்கு இதில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, கபிலன் வேலை செய்தான் ஊதியம் பெற்றான் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது இறந்த காலம்.
கபிலன் வேலை செய்கிறான், ஊதியம் பெறுகிறான் அப்படின்னு வந்தால் நிகழ்காலம். வேலை செய்தால் ஊதியம் பெறுவான் அப்படின்னு கொடுத்தா எதிர்காலம். இதுக்கு வந்து விட என்னென்னா எதிர்காலம். அடுத்து 11ஆம் கொஸ்டின். விண், கோல், மாலை, மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க. இதே போல் வந்து நம்ம போன கொஸ்டின்லையுமே கொஸ்டின் பார்த்தோம். அது மணிமேகலை அப்படின்ற மாதிரி விடை கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்களேன், விண், மீன் இது ரெண்டையும் இணைத்தோம்னா விண் மீன். அந்த 4 சொற்களை இணைச்சு எது கரெக்டாக வருதோ அந்த இதை வந்து போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. விண் மீன் இது வந்து சரியான விடை. ஆப்ஷன் சி இருக்குது. 12ஆம் கொஸ்டின். பொருத்தமான காலத்தை எடுத்துருதுங்க. இந்த மேலே பார்த்தோம், இங்கே அதே கொடுத்துருக்காங்க. குமரன் மலையில் நனைந்தான், நனைந்து முடிச்சிட்டான். அப்போ இது இறந்த காலம். காலம் 3 வகைப்படும். இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். நனைந்தனன் அப்படின்னு முடிஞ்சிருச்சா, அப்போ இது இறந்த காலம். நனைவான் அப்படின்னு வந்தால் எதிர்காலம். நனைகின்றான் அப்படின்னு வந்தால் நிகழ்காலம். ஓகேவா, பார்த்து வச்சுக்கோங்க. 13ஆம் கொஸ்டின். உரைத்த வேர்ச்சொல். வேர்ச்சொல் இல்லாத கொஸ்டின் இருக்கா? குறைஞ்சது 3லேருந்து 4 கொஸ்டின் கேட்டுறாங்க வேர்ச்சொல்ல. உரைத்தான், உரை. வேர்ச்சொல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் உங்கள்கிட்ட. உரைத்தான், உரை ஒரு கட்டளை வாக்கியம் மாதிரி இருக்கும். உரை செய்தால் செய், இல்லாட்டி அடிச்சொல் மாதிரி இருக்கும். உரை அப்படின்ற ஒரு வேர்ட்லேருந்து உரைந்து, உரைத்து, உரைத்த இப்படி நிறையா சொற்கள் அது வந்து தோன்றும். இதுதான் வந்து என்னென்னா வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேர்ச்சொல் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. கேலிச்சித்திரம் என்றால் டேஸ் அப்படின்னாங்க. கேலிச்சித்திரம் என்றால் என்ன? இதான் வந்து இதுக்கு சரியான வினாச்சொல். அடுத்து முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர். எத்தனை பேருப்பா, எத்தனை ரூபாப்பா அப்போ தான் நம்ம கேட்போம். ஸோ இது வந்து எத்தனை பேர், இது வந்து விடை. ஆப்ஷன் 16. சரியான இணைப்புச்சொல். இணைப்புச்சொல்னா இந்த அதனால், ஆகையால், ஏனெனில், யாது இதெல்லாம் வந்து இணைப்புச்சொல். இது வந்து 6th நியூ புக்கில் வந்து இருக்கும், பார்த்துக்கோங்க. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். குயிலுக்கு வந்து கூடு கட்ட தெரியாதுப்பா, அதனால் காக்கையில் கூட்டில் முட்டையிட்டுச்சு. இதுதான் வந்துட்டு அதனால் சரியான விடை வரும். மிச்சம் 3 வர வாய்ப்பில்லை. 17ஆம் கொஸ்டின். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஏன் மரங்களை வளர்க்கணும்? அதான் ஏன் நம்ம வாயில் வருது பார்த்தீங்களா, ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இதுக்கு வந்து விடையானது 17க்கு சி ஆப்ஷன் தான் சரியான விடை. 18. உணவு கொடுத்தவர்களை உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன், டேஸ் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். அதனால் இந்த இணைப்பு சொற்களே பாருங்களேன், கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இணைப்பு சொல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து புரிஞ்சாதான் போட முடியும். இது மனப்பாடம் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். இதுதான் வந்து இதுக்கு சரியான விடை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்ம ஏன் கண்டினியூஸாக ப்ரீவியஸ் வினாக்கள் வந்து பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சியில் ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா, இப்போ நாளைக்கு ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னு வைங்களேன். எத்தனாம் தேதி நான் சொல்லலை, இப்போ ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா, ஜூலை மாதம் ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆகஸ்ட் மாதம் 100 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க தமிழ்லேருந்து. அந்த ஜூலை மாதம் கொஸ்டின்லேருந்து 40 கொஸ்டின் கிட்ட அப்படியே ரிப்பீட்டடாக கொஸ்டினாக தான் இருக்கும். புரியுதா? ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் அப்படியே கிட்டத்தட்ட இருக்கும். இதுவுமே குரூப் 4 குரூப் 2 இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா, இந்த குரூப் 1 எக்ஸாம் குரூப் 1 வராது, சாரி குரூப் 4 குரூப் 2 தமிழ் எப்படி வரும்னா, போன குரூப் 4ல் கேட்டிருப்பாங்களே, அதில் வந்து 50 கொஸ்டின் அப்படியே ரிப்பீட்டடாக தான் வந்திருக்கும். மிச்சம் 50 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கஷ்டமாக இருக்கும். கேட்ட கொஸ்டின் தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. அதனால் ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும் அப்போ தான். அதனால் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. பேமெண்ட் கட்டி வாங்குறவங்க வாங்கிக்கோங்க, பட் பேமெண்ட் கட்டி வாங்க முடியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் வாங்க போகலாம். அடைப்புக்குள் அது மட்டும் இல்லை, பேமெண்ட் கட்டி வாங்க முடிஞ்சாலும் சிலர் படிக்க நேரம் இருக்காது. வேலைக்கு போய்ட்டு படிக்கிறவங்களா இருப்பாங்க. சிலர் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, படிக்க நேரம் இருக்காது. அவங்களாம் அந்த மணிக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை ஜஸ்ட்டு சாப்பிட்றப்ப, வாக் பண்ணுறப்ப, இந்த மாதிரி டைம்ஸ் ஏதோ ஒரு ஒர்க்கில் பஸ்ஸு ட்ராவலப்போ லைட்டாக காதில் போட்டுக்கிட்டு கேட்டுகிட்டே போனாங்கன்னா அது ஒரு ஈஸியாகிடும். காசு நீங்கள் புக்கு வச்சுருந்தாலும் இதை பாருங்களேன், சும்மா காதால் கேட்டு ஒரு ஆள் கட்டளைன்னு கேட்டேன்ற கணக்கில் ஈஸியாக வந்து நம்ம மனப்பாடம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்து சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்துக. கொழுந்தாடை இது 10th நியூ புக்கில் ஃபஸ்ட் யூனிட் எல்லாருக்குமே தெரியும். கரும்பை நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் கொழுந்தாடை. இதான் அது விடை. பார்த்து வச்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அந்த பாடம் வந்து குழப்பற பாடம். அந்த உரைநடை தேவனைய பாடம் எழுதின பாடம். அது வந்து தமிழ் சொல்வளம் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கும்ல, அந்த லெசன் தான் அந்த கரும்பை நுனிப்பகுதினா கொழுந்தாடை அப்படின்றது. ஆப்ஷன் 20 கொஸ்டின் 20. இலக்கண குறிப்பு கேட்குறாங்க பாருங்கள். இலக்கண குறிப்பு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 9th 10th நல்லா படித்தாலே போதும். இலக்கண குறிப்பு 11th 12th வந்து மேக்ஸிமம் தேவைப்படாது. 9th 10th நிறைய கேட்பாங்க மேக்ஸிமம். 11th 12th லைட்டாக படித்தா போதும். கொள்க, குறைக்க இதெல்லாம் என்னென்னா கா, இயர் இதை முடிஞ்சாலே வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி அடுத்தோம். ஓகேவா? இங்கே பார்த்தா காலம் முடிஞ்சிருக்கு, கொள்க, குறைக்க. ஸோ இது வந்து என்னென்னா வியங்கோல் வினைமுற்று. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இருபொருள் தருக இருபொருள் தருக பார்க்காத ஒரு கொஸ்டின் கூட இல்லை. ஸோ இருபொருள் தருக ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, படித்து வச்சுக்கோங்கப்பா. படி, இதோட இரு சொல் கேட்குறாங்க. படிக்கட்டு, படித்தல். படிக்கட்டுனா என்னது, ஏறுறோம்ல அந்த படிக்கட்டு. படித்தல்னா நம்ம படிச்சுட்ருக்கோம், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், காதால் கேட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த படித்தல். ஸோ இதுக்கு வந்து இதாக விடை, பார்த்து வச்சுக்கோங்க. பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தருக. நகை, நகைனா புன்னகை, ஏன்னா புன்னகை அப்படின்றோம்ல, அந்த புன்னகை ஒன்று. இன்னொன்று ஆபரணம், தங்க நகை போடுறோம்ல, கௌரி நகைலாம், அந்த நகை தான் இது. ஓகேவா, ஆபரணம். அடுத்து பாருங்களேன், ஒரு கொஸ்டின் கேட்டால் 3 கண்டினியூட்டி அதான் கேட்குறாங்க. இணைப்பு சொல்லாம் கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த இருபொருள் தருக கேட்டுட்டு இருக்காங்க, இலக்கண குறிப்பு கேட்குறாங்க, கண்டினியூட்டி அது வேர் சொல்லி கேட்குறாங்க, கண்டினியூட்டி அதே மாதிரி கேட்குறாங்க பாருங்க. கூவல் அப்படின்னா என்னது, இது 9th புக்கில் இருக்குல்ல, நியூ புக்கில் செகண்ட் யூனிட்டில். கூவல் அப்படின்னா நீர்நிலை. பள்ளம், இதான் வந்து இதுக்கு சரியான விடை. கூவல்னா என்னது, இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. பட் இது நியூ புக்கிலலாம் நீர்நிலைன்னு இருக்குது, பட் பள்ளம் அப்படின்ற வேர்டு வராது. நல்லா படிச்சுக்கோங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. நீர்நிலை, பள்ளம். நெக்ஸ்ட்டு 24வது கொஸ்டின். பொருள் வேறுபாடு அறிக. உலை, உலை. இந்த உலைனா வந்து உழைப்பாளி, உழைப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல. சிறப்பு நகர லை வந்துச்சுன்னா உழைப்பு அப்படின்னு சொல்லி எடுத்தோம். பள்ளிக்கூடத்துக்கு ஒரு லை வந்துச்சுன்னா சேரு அப்படின்னு சொல்லி எடுத்தோமா. இந்த மாதிரி இருபொருள் தருக நல்லா படித்து வச்சுக்கோங்கப்பா, நிறையா திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அது அந்த உலை வச்சிட்டியான்னு வீட்டில் நம்ம கேட்போம்ல, சாப்பாடு வச்சிட்டியான்னு, அந்த உலை கூட வர வாய்ப்பு இருக்குது. பட் சேருன்னு கொடுத்துருக்காங்க, அதை ஒன்றா பார்த்துக்கோங்க. 25ஆம் கொஸ்டின். குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்திருக்க. ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாக கொடுத்துருக்காங்க. மடு, மாடு. கல்லணை அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. மடுனா நீர்நிலைன்னு அர்த்தம். ஓகேவா, 9th நியூ புக்கில் இருக்கும் இந்த வேர்டு, மடு நீர்நிலை அப்படின்ற வேர்டு இருக்கும். மடுவில் மாடுகள் நீர் பருகின. ஓகேவா, அந்த மடு அப்படின்ற வேர்டுக்கு விடை தெரிஞ்சால் தான் இது கரெக்டாக வந்து இது பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் பி வந்து இது விடை, சரியான விடை. 26ஆம் கொஸ்டின். கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று. தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் என்றார். கூற்று. இது வந்து சரிதான், ஏன்னா 9th புக்கில் வந்து 7th லெசனில் வந்து நேதாஜி படம் இருக்கும்ல, அதில் வந்துட்டு இந்த லைன் இருக்கும். காரணம். இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் தமிழர்கள். ஆமாம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமை வந்து நம்ம தமிழர் தான் உரியது. அதனால தான் அந்த தில்லான் அவர் இந்திய தேசிய இராணுவத்தோட தலைவராக இருந்திருப்பார். அப்போ வந்து அவர் இந்திய தேசிய இராணுவத்தோட இதயம் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இதான் அந்த நேதாஜி லெசன்ஸில் வந்து வந்திருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. முத்துராமலிங்கத்தேவர் வந்து ஆளை வந்து நிறையா வந்து அனுப்பிச்சி விட்டதாக சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நேதாஜி வந்து நம்ம முத்துராமலிங்கத்தேவர்கிட்ட வந்து நான் மறுபடியும் பிறந்தா ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க ஆசைப்படுகிறேன்னு சொல்லியிருப்பார். அப்போ நம்ம தமிழர்கள் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக நம்மளோட இந்தியன் ஆர்மியில் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, அப்படி இருந்திருக்காங்க. ஸோ இந்த கொஞ்சம் படம் நல்லா உணர்ச்சிப்பூர்வமாக படிங்க. 27வது கொஸ்டின். கீழ்காணும் 3 தொடர்களுள் சரியானவற்றை தெரிவு செய்க. இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் ஆகும். இதை சரியாக தப்பாக பார்த்தோம்னா மிக மிக சரியான விடை இது வந்து சரிதான். இதுவுமே எங்கே இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்டமே கொஸ்டின் என் புக்கில் இருக்குன்னு சொல்கிறேன்னா ஒரு டவுட்டாக இருந்தால் அந்த புக்கை எடுத்து பிரட்டி பாருங்கள், உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் ஆகும். அதுதான் ஒவ்வொரு புக்கு எங்கே சொல்கிறேன். இது 9th நியூ புக்கில் 4வது யூனிட்டில் துணை பாடத்தில் வரக்கூடிய ஒரு லெசனில் வந்து இந்த லைன் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட் ஆனிச்சுன்னா அதை எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த ஏன் அது மட்டும் இல்லாமல் அப்போ அந்த லெசன்லேருந்து கேள்வி கேட்குறாங்க, அந்த லெசனை நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது மூலம். ஓகேவா, அடுத்து கேட்குறாங்க. என்ன பார்ப்போம். வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது. இது வந்து தவறான விடை. வங்கி அட்டை இல்லாட்டியுமே இப்போ என்ன நம்ம ஏடிஎம் வச்சா தான் நம்ம வந்துட்டு அந்த அலைபேசி எண் வங்கி கணக்கு மூலம் பணம் செலுத்த முடியுமா? அப்படிலாம் கிடையாது. அது ஏடிஎம் விட்டு நம்ம இல்லாட்டியும் செல்லே கணக்கு செலுத்திக்கலாம் அனுப்பிச்சிக்கலாம்ல, அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைக்கு மாற்றாக வழங்கப்பட்டவைகளாகும். ஆமாம், ஸ்மார்ட் கார்டுன்னா என்னது, முதல் ரேஷன் கார்டு. திறன் அட்டைனா ஸ்மார்ட் கார்டு, குடும்ப அட்டைனா ரேஷன் கார்டு. அந்த திறன் அட்டைக்கு பதிலாக தானே அந்த குடும்ப அட்டைக்கு பதிலாக தானே திறன் அட்டை கொடுத்தாங்க. இது சரியான விடை தான். ஓகேவா, 9th நியூ புக்கில் வந்து எத்தனை கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்கள். 9th எவ்வளோ முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் பார்த்தீங்களா, கலைச்சொல் இல்லாத கொஸ்டின் கிடையாது. ஸோ கலைச்சொல் நல்லா பார்த்துக்கோங்க. மீடியா, ஊடகம்னா மீடியா. ஓகேவா, இதான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ மொழியியல் அப்படின்னா லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். ஓகேவா, இதழியல் ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஓகேவா, ஊடகம்னா தான் மீடியா, இதழியல்னா ஜேர்னலிசம், ஒளியியல்னா ஃபோனாலஜி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பார்த்துக்கோங்க. இதுவுமே 9th புக்கு தான். ஓகேவா, எல்லாமே 9th வரிசையாக பார்த்துட்டு வந்துருக்கோம்.
சைடு எஃபெக்ட் இதற்கான கலைச்சொல் கேட்குறாங்க. பக்க விளைவு. சைடு எஃபெக்ட்னா என்னது? பக்க விளைவு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ நோய் அப்படின்னா இதுக்கு சரியான கலைச்சொல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலிகை அப்படின்னா ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கலைச்சொல் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலைச்சொல் கேட்டிருக்காங்க. இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு அப்படின்னு எடுத்தோம். இன்ஸ்கிரிப்ஷன் என்னது? பொறிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி இருக்கு அகழாய்வு பாருங்களேன். எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகழாய்வு அப்படின்னு அர்த்தம். பி நடுகல்னா ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுகல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அடுத்து 31வது கொஸ்டின். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். தண்டருள் என்ற சொல்லின் பொருள் டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. தண்டருள் என்ற பொருளின் பொருள் குளிர்ந்த கருணை. ஸோ இது என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சொல்லும் பொருளும் நல்லா படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். திங்கள் நிலவு. திங்கள்னா நிலவு, இதுவும் சொல்லும் பொருளும் தான். அடுத்து 33ஆம் கொஸ்டின். திருமறைக்காடு என அழைக்கப்படும் ஊர் எது கேட்டாங்கன்னா வேதாரண்யம். இந்த கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. பட் என்ன சொல்கிறது, ஒரு கொஸ்டினில் கேட்பாங்க, ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கிறவனா ஒரு கொஸ்டின் 94+ எடுக்க முடியும். புரியுதா? எல்லாம் 95+ சொல்லுவாங்க, 94+ சொல்கிறேன், அவ்வளோதான். சரியா? 100க்கு 94+னா இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் அடிக்கணும். வேதாரண்யம் திருமறைக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்கழுக்குன்றம்னா திருமுதுகுன்றம் அப்படின்னா கடலூர்னு கேள்விப்பட்டிருக்கேன். கடலூர். விருத்தாச்சலத்துக்கு வேறு ஏதாவது சொல்லுவாங்களே, மறந்து போச்சு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நல்லா படித்து வச்சுக்கோங்க. பார்த்து சொல்கிறேன். திருக்கழுக்குன்றம்னா என்னன்னு பார்த்து சொல்கிறேன். ஆட்டு மந்தை 10th நியூ புக்கில் இருக்குது. ஓகேவா? சரியான கூட்டுப்பெயர் ஆட்டு மந்தை. கற்குவியல் பல குவியல் புல் கட்டு இப்படின்னு வரும்ல, இதான் வந்துட்டு சரியான கூட்டுப்பெயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து 35 கொஸ்டின். கல் இந்த பாருங்க, மேலே கல் குவியல் நான் சொல்கிறேன், கீழே அப்படியே கொடுத்துருக்காங்க கல் குவியல். அடுத்து பாருங்க, அந்த இது 10th நியூ புக்கில் புக் பேக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. லெசன் வந்து எந்த லெசன் சரியாக தெரியல, 2வது லெசனையும் ஃபஸ்ட் லெசன் தான் வரும். அவங்க பாருங்க அந்த 3 பாக்ஸ்லுமே இந்த 3 கொஸ்டினுமே ஃபஸ்ட்டு இருப்பாங்க. என்ன கொஸ்டின்? ஆட்டு மந்தை கல் குவியல். அடுத்த கொஸ்டின் 36 பாருங்க, பல குலை. இது 3மே அந்த ஒரு பாக்ஸில் இருக்கும். அந்த பாக்ஸை படித்தா நீங்கள் 3 கொஸ்டின் போட்டுடலாம் நேரம். ஸோ 10th 9th தான் நான் சொல்கிறேன் பாருங்களேன். 9th இருக்குது 10th இருக்குது, அதான் கண்டினியூஸாக சொல்லிட்டு வரேன். ஸோ 9th 10th ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. பல குலை. ஓகேவா? சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை கொடுத்துருக்காங்க. சாண்டியோகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். இது வந்து சென்டென்ஸ் கரெக்டான சென்டென்ஸ் தான் பார்க்கக்காண்டி சொல்கிறது. சாண்டியோகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார், இதான் வந்து சரியான சென்டென்ஸ். ஆப்ஷன் ஏவை பாருங்களேன். மிகப்பெரிய சாண்டியோகோ மீனை பிடித்தார். அவரும் மிகப்பெரிய சாண்டியோகோவா கிடையாது. சாண்டியோகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார், இதான் சரியான விடை. இது 6th நியூ புக்கில் ஃபஸ்ட் லெசன் ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட் டைமில் பார்த்துக்கோங்க. சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. ஆப்ஷன் சி வந்து விடை கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. இதுதான் வந்து சரியான சென்டென்ஸாக இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 39ஆம் கொஸ்டின். சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுதல். ஆப்ஷன் பி வந்து இங்கே பாருங்களேன், சரியான தொடர் எது? நீங்கள் தமிழ் உங்களுக்கு சரியாக வாசிக்க தெரிஞ்சாலே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் போட்டுடலாம். ஸோ தமிழ் நல்லா தெளிவாக வாசிக்க தெரியும் நம்ம எல்லாருக்குமே. ஸோ பார்த்துக்கோங்க அதை. பி சிட்டுக்கருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது, இதான் அதுக்கு சரியான விடை. 40 ஒரு ஊர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. இந்த ஒரு ஊர் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா உயிரெழுத்துக்கு பார்த்தீங்களா, உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து ஒன்று அப்படின்ற குறிக்க ஓர் ஒரு ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம். ஓர் அப்படின்ற சொல்லி யூஸ் பண்ணணும் உயிரெழுத்துக்கு முன்னாடி. உயிர்மை எழுத்தாக இருந்துச்சுன்னா ஒரு அப்படின்ற எழுத்தை யூஸ் பண்ணணும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியம் பாருங்களேன், ஈனா உயிரெழுத்து, அப்போ இங்கே ஓர் போடணும். இலக்கியம் சிலப்பதிகாரம். ஸோ இதுதான் வந்து சரியான விடை. ஓகேவா? அடுத்து ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது. மறுபடியும் அதே தான் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ உயிரெழுத்து அப்புறம் என்ன சொல்லியிருக்கேன், ஓர் போடணும். ஓர் இரவும். அடுத்து பா வந்து உயிர்மை எழுத்து, அவங்க என்ன போடணும், ஒரு போடணும். ஒரு பகலும் சேர்ந்தது தான் ஒரு நாள். ஸோ இது விடை வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா? 42வது கொஸ்டின். ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்து, அதே தான் கட்டுவிட்டே மதப்படி அதே கேட்குறாங்க பாருங்க. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஓர் அழகிய சிற்றூரில். இங்கே வந்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு குளம் இருந்தது, அவ்வளோதான். அடுத்து 43ஆம் கொஸ்டின். விச்சை அப்படின்னா கல்வி. இது வந்துட்டு 7th நியூ புக்கு 2nd டைமில் நாலடியார் அப்படின்ற பாடத்தில் இந்த சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட இந்த இதில் வந்து சொல்லும் பொருள் நம்ம 45 கொஸ்டின் தான் வந்திருக்கோம். 5 சொல்லும் பொருள் பார்த்துட்டோம். விச்சை அப்படின்னா கல்வி அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஈயில் அப்படின்னா கொடுத்தல் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். பருதி அப்படின்னா கதிரவன் சொல்லி எடுத்தோம். வெறுப்பு அப்படின்னா மலைன்னு சொல்லி எடுத்தோம். மேலே கூட வெறுப்பு மலை கொல்லி கம்மா போட்டுருக்காங்க. ஏன்னா 3 மலை அப்படின்ற சொல்லி நம்ம சொன்னோம், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெறுப்புனா மலை, இதெல்லாம் பார்க்காம தான் நம்ம சொல்கிறோம், கீழே இருக்குது ஆல்ரெடி, பரவாயில்ல.
உரு இச்சொல்லின் பொருளை தேர்வு செய்க. உரு அப்படின்னா அழகு. இதுவுமே 7th நியூ புக்கில் அந்த செகண்ட் டைமில் கப்பல் பற்றி 2 பாடம் கொடுத்துருப்பாங்க. அகநானூறு பெருமை 2 படை. அதில் வந்து உருனா அழகு, கோலனா பிளக்க, அந்த கீழே ஆப்ஷன் சியில் நாவாய் ஓட்டு போவன் அப்படின்னா நீகான், வங்குல் அப்படின்னா காற்று ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்கள். ஓகேவா, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து 45ஆம் கொஸ்டின். பொக்கிஷம் செல்வம், பரி குதிரை, சிங்காரம் அழகு, சூரன் வீரன். இது வந்துட்டு இதுவும் 7th புக்கில் வீரபாண்டிய கட்டபொம்மு அப்படின்னு ஒரு பாடம் உள்ள அந்த வீரபாண்டிய கட்டபொம்மு பற்றி கொடுத்துருப்பாங்க. ஒரு பாடம், ஒரு கதை, பாஞ்சை வளம் கோட்டை வளம் அப்படின்னு. அந்த பாடத்துக்கு சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளும் படிச்சு வச்சுக்கோங்க நல்லா. அடுத்து 46ஆம் கொஸ்டின். புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல. இது வந்து என்னென்னா அவன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அல்லன், இது ஒருமை பன்மை மணிக்கு வரும். ஓகேவா, அவன் அப்படின்னா அல்லன், அது அன்று. ஓகேவா, இந்த மணிக்கு வரும். இவை பழம் அன்று, ஒருமைனா அன்றுன்னு நினைக்கிறேன், இந்த மணிக்கு வரும். ஸோ இங்கே எடுத்தது அவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அவன் அல்லன்னு, அதான் வந்து சரியான விடை. ஓகேவா, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இதுவுமே 7th இருக்குது. இந்த கொஸ்டின் வந்து நிறைய தப்பு பண்ணுவீங்க, திரும்ப படிச்சுக்கோங்க அந்த கொஸ்டினை. அவன் அல்லன் வரும், அவர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அல்லர் அப்படின்னு வரும், நீ அல்லீர் அப்படின்னு வரும். ஆனால் இது மாதிரி கொஸ்டினை பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 46ஆம் கொஸ்டின். ஏன்னா குரூப் 4 குரூப் நிறையா முறை கேட்டிருக்காங்க. அடுத்து 47ஆம் கொஸ்டின். பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பானையை உடைத்தது கண்ணன். இந்த ஒருமை, கண்ணன் என்பது ஒரு ஒருமையா, கண்ணன் அல்லன், அதான் கரெக்டு. ஏன் அன்று வராதான் நீங்கள் கேட்கலாம். அன்று என்பது எதுக்கு வரும்னா இதுக்கு தான் வரும், அது அன்று அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரிக்கு எடுத்து தான் அன்று வரும். ஸோ அது வராது. 48ஆம் கொஸ்டின். ஒருமை பன்மை தான் இங்கே பாருங்கள். ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காட்டின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். இதுதான் வந்து சரியான விடை. ஓகேவா, மிச்ச கொஸ்டினை படித்தாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து காமராஜர் வீட்டுக்கு ஒரு சிறுவனும் அவனுடைய 6th நியூ புக்கில் வந்துட்டு 3rd டேர்மில் இதை பற்றி வந்து புக் பேக்கில் இருக்கும். ஸோ வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் நான் வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் இது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சப்பறம் சொல்கிறேன்னா, அங்கே போய் நீங்கள் அப்போனா அந்த இடத்த நல்லா படிக்கணும்னு அர்த்தம். அதுக்கு தான் ஒவ்வொரு இடத்துல நான் சொல்கிறேன். ஸோ அங்கே போய் நீங்கள் நல்லா அந்த நான் சொல்கிற லெசனை அந்த எங்கே இருக்குன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் தெளிவாக படிங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா அதுதான். சரி, இங்கேருந்து கேட்குறாங்க, இங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு தெரியணும். அதுதான் நான் திரும்ப அந்த மணி இங்கே சொல்கிறேன். ஸோ அதை படிக்காமல் விட்டுறாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக விட்டுறாதீங்க. அதுதான் ஒவ்வொன்றையும் சொல்கிறேன், படிங்கங்களா. காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முன்னேறினர். ஊழியர்கள் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்கள் அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை. உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் விட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சுத்தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதனை கேட்டதும் மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகளும் கமாதியை தேடி வந்தாங்க. ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீது அம்மாவை கூட கொட்டு சொன்னாங்க என்றான. அதை கேட்டு கமராஜர் மனம் மகிழ்ந்தார். 49ஆம் கொஸ்டின். இந்த மாதிரி கேள்வி எப்படின்னா, ஒரு 10 கொடுத்துருவாங்க. இது வந்துட்டு டிஎன்பிசியில் ஒரு கொஸ்டினை கூட இந்த மாதிரி இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒரு 10 கொடுத்துருவாங்க, அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க. இந்த 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து செம்ம ஈஸியாக போட்டுடலாம். காமராஜரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யார்? சிறுவனும் சிறுமியும். 10லேயே இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லைனே காமராஜர் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் தங்கையும், அதான் சிறுவனும் சிறுமியும். 10லேருந்து விடை எழுதுனதில்லை. இந்நிகழ்வு சிறுவனது எப்பண்புனா நேர்மை. காசு கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி நேர்மையை வந்து சொல்கிறான்ல, அந்த நேர்மை பண்பை விளக்குகிறது அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. மறுநாள் குழந்தைகள் வந்து காமராஜர் மனம் நெகிழ்ந்தார். அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க, அந்த 10ல் இருக்குது. சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராஜர் வீட்டுக்கு வந்தாங்க? தேர்வுக்கு பணம் கட்ட காசுன்னு கேட்டால் வந்தாங்க. ஸோ 52 ஆப்ஷன் ஏ. 53 காமராஜர் செய்த உதவியாது? பணத்தை வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணார். ஸோ இதான் விடை. ஸோ நம்ம வந்து 53 கொஸ்டின் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்த கொஸ்டின் ஒரு 53 தகவல் வந்து பார்ப்போம். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஒன்ஸ் டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க ரீசன் என்னென்னா, எப்படி கேட்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம தேவையில்லாத வளவளம் படிக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு அது. அடுத்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் டிஎன்பிசி கேட்பாங்க. ஸோ நம்ம படித்தோம்னா டக்குன்னு போய் நம்ம எக்ஸாம் ஹாலில் ஈஸியாக வந்து யூஸ் ஆகும். இந்த 2 விஷயம் வந்து மெயினான விஷயம். ப்ளஸ் நம்ம படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கும் இருக்கும். ஓகேவா, அது ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா படிங்க. ப்ளஸ் எக்ஸாம் பக்கத்தில் வரப்போ டெஸ்ட்டு நிறையா போட்டுப்பாங்க. நம்ம பார்க்குற டெஸ்ட்டு தான் வந்துட்டு உனக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகேவா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா கேளுங்க. நீங்கள் வந்துட்டு வாக் பண்ணுறப்ப, ஈட் பண்ணுறப்ப, ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருப்பீங்க ட்ராவலிங் டைமில், நம்மளுடைய வீடியோ போட்டு காதால் கேளுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய உங்களுக்கு ஏதாவது கருத்து குறை இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள், நம்ம திருத்திக்கலாம். ஓகேவா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.